நிப்பான் பெயிண்ட் ஆட்டம் 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட், கம்மி பட்ஜெட்ல. கௌதம், என்ன பண்றீங்க? எதுக்கு இப்ப குழந்தைங்க போட்டோவை காட்டிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க கௌதம், இங்க இருந்து இடத்த மாத்தி வேற எங்கயாவது மாட்ட போறீங்களா? ஆமா, இடத்த மாத்துறேன். எங்க வைக்க போறீங்க? அது ஸ்டோர் ரூம்ல. ஸ்டோர் ரூம்லயா? ஏன், என்னாச்சு? இனிமே இந்த போட்டோ இங்க எதுக்கு இருக்கணும் சொல்லு? நமக்கு 3 குழந்தைங்க பிறக்கும்னு ஆசைப்பட்டு வரைஞ்சு மாட்டினது. ஆனா இனிமேதான் அது நடக்காதுன்னு ஆகி போச்சு. அப்புறம் எதுக்கு இது இங்க இருக்கணும்? ஒரு நல்ல கனவு கண்டோம், அது பலிக்கல. இனிமே அது பலிக்க போறதும் இல்ல. அந்த கனவோட சுவடுகள் நம்ம கண்ணுல பட்டுக்கிட்டே இருந்தா அதுவே நமக்கு சாபமாயிடும். அது மீதி இருக்கிற வாழ்க்கையையும் நாசமாக்கிடும். அதான் கழட்ட போறேன். கௌதம், என் கௌதம்க்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியுமா? இந்த போட்டோவை நீங்களா காட்ட மாட்டீங்க. ஏன்னா இந்த கனவு குழந்தைங்க மேல நீங்க உயிரே வச்சிருந்தீங்க. உண்மையை சொல்லுங்க, எனக்காக தானே அதை எடுக்கிறீங்க. நான் இந்த போட்டோ முன்னாடி அழுதுட்டு இருந்ததை பார்த்து மனசு கல்லாக்கிட்டு தானே உங்க ட்ரீம் போட்டோவை காட்டுறீங்க. என் செல்லத்தோட மனசு எனக்கு தெரியாதா? இல்லக்கா, நீ வேதனைப்படுறத என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த வேதனைக்கு பாதி காரணம் நான் தானே. உனக்கு ஆக்சுவலா குழந்தை பாக்கியம் இல்லங்கிற வருத்தத்தை விட எனக்கு ஒரு குழந்தைய பெத்து தர முடியலன்னு தானே அதிகமா வருத்தப்பட்டு இருக்க. இந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு ஏன் ஞாபகம் தான் வரும்? அப்போ உன் வேதனைக்கு நானும் ஒரு காரணம் தானே. எனக்கு குழந்தை ஆசைலாம் இல்ல, நீதான் எனக்கு முக்கியம். உன் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அதுக்கு தடையா எது இருந்தாலும் நான் அதை எடுத்துருவேன். கௌதம், இந்த போட்டோ நீங்க எனக்கு ஆசையா தந்தது. நீங்க ஆசைப்பட்டது என்னால தரவே முடியல. அட்லீஸ்ட் நீங்க தந்ததையாவது ஆசையா நான் வச்சுக்கிறேனே. கொடுங்க. எனக்கு நிஜத்துல தான் குழந்தை இல்ல, நிழலையாவது இருக்கட்டுமே. இத காலம் பூரா பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். காலம் பூரா இதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனா சந்தோஷப்படுவியா? இத பாரு, என் இலக்கியாக்கு பொய் சொல்ல வராது. செவுத்துல இருந்து நான் அந்த போட்டோவை எடுத்தாலும் உன் மனசுல இருந்து குழந்தைங்கிற விஷயத்தை எடுக்கவே முடியாது. நாம ஆசைப்பட்ட கனவு நிறைவேறணும்னா நிழல் குழந்தைய நிஜ குழந்தைய கொண்டு வந்தாதான் முடியும். சீக்கிரமே ஒரு குழந்தைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன சொல்றீங்க? குழந்தையா? எப்படி? இத பாரு, நமக்கு ஒரு வாரிசு வேணும்னா அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. ஒரு பொண்ணு தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைனாலும், குழந்தை பெத்துக்க விருப்பம் இல்லைனாலும், இன்னொரு பெண் மூலமா குழந்தை பெத்து தாயாக முடியும். அதான் வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிறது சரகசி. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சாத்தியமா? நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஏன் ஏன் ஒத்து வராது? பாரு, நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும், அது நம்ம குழந்தையா இருக்கணும். அது சட்ட ரீதியாவும் கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதானே. இதெல்லாம் இப்ப சாதாரணமாகி போச்சு இலக்கியா. பாரு, ஏன் இலக்கியா எனக்கு வேணும், என் சந்தோஷமான இலக்கியா எனக்கு வேணும். அதுக்கு குழந்தை தான் தடையா இருக்குன்னா அதை அடையிறதுக்கு எந்த வழியில போனா என்ன? நாம ஆசைப்பட்டபடி நமக்கு ஒரு குழந்தை, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு. என்ன சொல்ற?
உங்க ரத்தம் என் வயித்துல கருவாகி அது வளர்ந்து பிறந்து அந்த குழந்தைய உங்க கையில கொடுக்கலான்னு ஆசையா இருந்தேன். அதுக்குதான் எனக்கு கொடுப்பனே இல்லாம போயிடுச்சு. அதுக்காக குழந்தை இல்லாம ஏன் இருக்கணும்? வாடகை தாய் குழந்தையா இருந்தாலும் அதுவும் உங்க ரத்தம் தானே. எப்படியோ உங்களை அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தை வந்தா போதும். குழந்தை அப்பான்னு மட்டும் தான் கூப்பிடுமா? ஏன் அம்மானு கூப்பிடாதா? இந்த பாரு, உன் வயித்துல பிறக்கலனாலும் நீதான் அந்த குழந்தைக்கு அம்மா. என்ன புரியுதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, இத பத்தி நான் உங்ககிட்ட விசாரிச்சிட்டேன். இப்படிதான் நம்ம தலையில எழுதி இருக்குன்னா அதை மாத்தவா முடியும்? பார்க்கலாம். இந்தாங்க, இதை இனிமே அங்கிருந்து கழட்டவே கூடாது. மாட்டுங்க. உயிரில் கலப்பேனோ. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.